இப்போதைக்கு நம்ம இந்தியாவுக்கு இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம் அது கூட தான். ஆனா இதுல ஒரு சர்ப்ரைசிங் அண்ட் அட் த சேம் டைம் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் நம்ம இந்தியாவுக்கு லாஸ்ட் 2 டைம்ஸ் கொடுத்த வேவ் ஆஃப்ல நம்ம ஈரான் அண்ட் ரஷ்யா கிட்ட இருந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் crude oil வாங்கியிருக்கோம். ஆனா இதுல சர்ப்ரைசிங் அண்ட் ஷாக்கிங்கான பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே நம்மளுடைய crude oil ரிசர்வ் இன்க்ரீஸ் ஆகல. சொல்ல போனா ஷார்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலா நம்மளோட இந்தியால இப்போ என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதை சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க இப்போ ஒரு ஃபுட் ஆப்ல ஒரு ஃபுட்டை நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ பிளேஸ் ஆர்டர் அப்படின்ற அந்த பட்டனை பிரஸ் பண்ண உடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பட் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்திருக்காது இல்லையா? வை? பிகாஸ் அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கான டைம் ஆகும், அதை பேக்கிங் பண்றதுக்கு டைம் ஆகும். அது மட்டும் இல்லாம டெலிவரி பர்சன் நமக்கு எடுத்து அது கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டிராவலிங் டைம் ஆகும் இல்லையா? இந்த சேம் எக்ஸாக்ட் திங் தான் நம்ம இந்தியன் crude oil மார்க்கெட்லயுமே நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த விஷயத்தை தான் மார்க்கெட் டேர்ம்ல பேப்பர் ட்ரேட் வெர்சஸ் பிசிக்கல் டெலிவரின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் பண்ண crude oil பிளஸ் லாஸ்ட் 2 டைம்ஸ் யூஎஸ் நமக்கு கொடுத்த வேவ் ஆஃப்ல நம்ம புக் பண்ண crude oils, இது எல்லாமே கவர்மெண்டோடைய ஆர்டர் புக்ல என்டர் ஆயிடுச்சு. பட் பிசிக்கலா நம்மளோட இந்தியாவை இன்னும் ரீச் பண்ணல. வை? இட்ஸ் பிகாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிலே. அப்படி என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிலே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மல் டைம்ல பெர்ஷியன் கல்ஃப் இந்த மாதிரி பிளேசஸ்ல இருந்து நம்ம மும்பை ஆர் ஜாம்நகர் போர்ட்டுக்கு இந்த crude oil கேரி பண்ற ஷிப் 10 to 18 டேஸ்க்குள்ள வந்துரும். ஆனா இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருக்க ப்ராப்ளம்னால மிலிட்டரி செக்ஸ் நடக்குது. ஆனா அந்த கப்பல் எல்லாமே சேஃபா பாஸ் ஆகிறதுக்காக நேவல் எஸ்கார்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் அப்டேட் படி கிட்டத்தட்ட 22 கப்பல் ஸ்டில் அந்த ஏரியால தான் ஸ்டக் ஆகி நின்னுகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், பிசிக்கல் டெலிவரியில டிலே இருக்கு. செகண்ட், யூஎஸ் என்னதான் நம்மளுக்கு வேவ் ஆஃப் கொடுத்திருந்தாலும் 140 மில்லியன்ஸ் ஆஃப் crude oil பேரல் குளோபல் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுல பெரிய கேட்ச் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த 140 மில்லியன் ஆஃப் crude oil வெறும் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, இட்ஸ் ஃபார் குளோபல் சப்ளை. அண்ட் இந்தியாவோட ஆவரேஜான டெய்லி crude oil கன்சப்ஷன் கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேரல். அண்ட் பார்லிமெண்ட்ல இதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் என்னதான் அந்த குளோபல் சப்ளைல இருந்து நம்மளுக்கு ஆயில் கிடைச்சிருந்தாலும் அது மேக்ஸிமம் ஒரு 4 to 5 டேஸ் தான் நம்மளுக்கு தாங்கும். அண்ட் அது நம்மளுடைய ஆயில் ரிசர்வை கம்ப்ளீட்டா டாப் அப் எல்லாம் பண்ண முடியாது. அண்ட் குளோபல் மார்க்கெட்டுக்குமே அந்த 140 மில்லியன் ஆஃப் பேரல் crude oil பத்தாது. அது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ் தானே தவிர்த்து பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதுல இருந்து நம்மளுக்கு கிடைச்ச சப்ளை பர்மனன்ட் கிடையாது, அதுவுமே ஒரு ஷார்ட் டேர்ம் தான். அண்ட் இந்த பார்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் தலைவலியான விஷயம், which is payment method and அதுல இருக்க போற டிலே. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம புக் பண்ண எல்லா crude oil ஷிப்புமே நம்மளுடைய இந்தியாவை ரீச் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கலாம். பேமெண்ட்டை கிளியர் பண்ணாம கார்கோவை அன்லோடே பண்ண மாட்டாங்க. அண்ட் யூஎஸ் ஈரான் மேல சாங்ஷன்ஸ் போட்டிருக்கிறதால நம்மளால ஸ்விஃப்ட் அப்படின்ற இந்த டாலர் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஈரானுக்கு பே பண்ண முடியாது. சோ நம்ம ஆல்டர்னேட்டிவ் தேடி தான் போகணும். அதுல ஒன்னு ருப்பிய ஈரான் கரன்சியா மாத்தி பே பண்ணணும், ஆர் எல்ஸ் திராம் வழியா அமௌண்ட்டை செட்டில் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம பேங்க்ஸ் ரொம்பவே தயங்குறாங்க அண்ட் பயப்படவும் செய்யறாங்க. ஏன்னா இந்த ரெண்டு ரூட்டுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் அவ்வளவு ஈஸியும் கிடையாது. கன்வர்ஷன் இருக்கு, செட்டில்மெண்ட் இருக்கு, பேங்க் அப்ரூவல் இருக்கு. அது மட்டும் இல்லாம காம்ப்ளைன்ஸ் செக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாமே இது கடந்து வரணும். அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சோ இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுதான் பெரிய ப்ராப்ளத்தையுமே கிரியேட் பண்ணுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள யூஎஸ் கொடுத்த அந்த 30 டேஸ் வே ஆஃப் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுனாலும் இந்த டிரான்சாக்ஷன்ல யூஎஸ் உடைய ரூலை நம்ம ஏதாவது பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம மேல சாங்ஷன்ஸ் போட்டாலும் இந்த பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ண ஹெல்ப் பண்ண பேங்கோடைய யூஎஸ் டாலர் அக்கௌண்ட் கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆயிடும் பை யூஎஸ்ஏ. அப்போ இந்த பேங்கை யூஸ் பண்ற என்ஆர்ஐஸால அவங்க ஃபண்ட்ஸை சென்ட் பண்ண முடியாது. பிளஸ் இந்த பேங்கோடைய குளோபல் பிசினஸ் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த மாதிரி விஷயம் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த பேங்கோடைய ஃபியூச்சர் பிசினஸ்க்கே பெரிய ப்ராப்ளம் வரும். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது நார்மலா நடக்கிற ஒரு டாலர் டிரான்சாக்ஷன் மாதிரி இன்ஸ்டன்டா முடியாது. அதனாலதான் இந்த crude oil கேரி பண்ற ஷிப்ஸ் நம்ம போர் வந்துட்டாலும் அண்ட் அது மூலமா ஆயில் இந்தியாவுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தாலுமே அன்லோடிங் இமிடியேட்டா நடக்காது. பேமெண்ட் ஃபைனலா கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் கார்கோவே ரிலீஸ் ஆகும். ஹென்ஸ் நம்மளோட ரிஃபைனர்ஸ் எல்லாமே இதை தான் வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல பாத்துட்டு இருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயமும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வர வேண்டிய புது டெலிவரி உள்ள வரல. அட் த சேம் டைம் நமக்கு தேவைப்படுற டெய்லி கன்சம்ஷனுக்கு நம்ம பழைய ரிசர்வ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம எமர்ஜென்சிக்காக பேக்கப்ல வச்சிருக்க ரிசர்வ், அதாவது எஸ்பிஆர்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம டே டு டே இப்போ கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய கேட்ச் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரீசெண்டா நம்ம கிட்ட 60 டேஸ்க்கான சப்ளை செக்யூர்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 60 டேஸ் அப்படின்றது நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, பேப்பர் ட்ரேட், அதாவது முதல்ல நம்ம ஆர்டர் போட்டதுக்கான வந்த கன்ஃபர்மேஷன், அதையும் சேர்த்து தான் இந்த நம்பர் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஆக்சுவலா நம்ம அண்டர் கிரவுண்ட் லெவல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9.5 டேஸ்க்கான crude oil தான் இருக்கு. அண்ட் இந்த டீடைல் ரீசெண்டா வந்த ஆர்டிஐ அண்ட் பார்லிமெண்ட் டேட்டால மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்ம இன்னொரு விஷயமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. நம்ம கண்டிப்பா பேனிக்கே ஆகக்கூடாது. கவர்மெண்ட்டும் அதுதான் சொல்றாங்க. வை? இட்ஸ் பிகாஸ் நம்ம பேனிக் ஆனோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு தான் ப்ராப்ளம். எப்படி? சிம்பிள். இப்ப பெட்ரோல் கிடைக்காது, பெட்ரோல் தட்டுப்பாடு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேனிக்
பேனிக் ஆனாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா பெட்ரோல் பங்க்ல போயிட்டு எல்லாருமே டேங்க் ஃபில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பேனிக் பையிங் பண்ண என்ன ஆகும், அந்த 9.5 days இருக்க அந்த ரிசர்வ் இன்னும் பயங்கரமா ரெடியூஸ் ஆயிடும். as I mentioned earlier, அது நமக்கு தான் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு ஃபியூல் இல்லாம போயிடும். எக்ஸாம்பிள், எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் லைக் ஆம்புலன்ஸ்க்கு பெட்ரோல் இல்லாம போகலாம், எசென்ஷியல் சர்வீசஸ் லைக் பஸ்ஸஸ்க்கு பெட்ரோல் இல்லாம போகலாம். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸ் இப்போ லிமிட்டடான பெட்ரோல் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அண்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட 100% ஃபியூல் இல்லாம இல்ல, நம்ம கிட்ட இருக்கு. பட் அதை நம்ம எவ்வளவு ஸ்மார்ட் அண்ட் எஃபெக்டிவா யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன் நம்ம பெஸ்டா ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம எல்லாருமே யுனைடடா ஒரே மாதிரி திங்க் பண்ணி மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த சுச்சுவேஷனை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும்.